ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னோடு கூட சேர்ந்து 101 சங்கீதத்துடைய 3 வசனத்திற்கு நேரம் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு அழகான ஒரு காரியத்தை தாவீது கற்றுத்தரார். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் ஆண்டவரே தப்பான காரியத்தை என் கண்ணு பார்க்காதபடி என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்தால் தான் கல்லிருந்து சாகடிக்கணுன்றது மோசேவுடைய பிரமாணமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் டஃபராக தான் மாற்றினார். ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பானால் சிந்திப்பானால் அவன் மனதில் அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போது தப்பான கண்ணோட்டம் நம்ம பார்க்குறோம், படம் பார்க்குறோம், தப்பான காரியங்களை பார்க்குறோம், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை உங்கள் இன்டர்நெட்லேயோ தப்பான காரியத்தை நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கும்போது முதல்ல நீங்கள் யூ ஆர் டூயிங் அ டைரக்ட் அடல்ட்ரி தேர். அந்த ஸ்திரீயோடு அந்த பார்க்குற அந்த காரியத்தோடு நீங்கள் நேரடியான ஒரு பாவத்திற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. ரெண்டாவது, யூ ஆர் கிவிங் எ ஸ்பேஸ், டோர் திறந்து கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு. ஸோ தாவீது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறார், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. பிசாசு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். நோ சொல்ல கற்றுக்குங்க. தொடக்கத்தில் அப்படி அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் முழுவதும் நீ அறிக்க வேண்டிய வார்த்தை, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தப்பான காரியத்தை நார்மலாக பைக்கில் போகிறோம், ஒரு தப்பான போஸ்டரை பார்க்குறோம், எதர்ச்சியாக ஒரு வாட்டி பார்க்குறது தப்பு இல்லை. போயிட்டு திரும்பி பார்க்குறோம் பார்த்தீங்களா, செகண்ட் பார்வை எப்போவுமே தப்பான காரியத்துக்குள்ளே மாட்டி விட்டுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து நடத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.